விஜயகாந்த் பார்க்க விட மாட்டேங்க, நாங்கள் பார்க்க வர சொல்கிறோம், நாளைக்கு வாங்க கல்யாண மண்டபத்துக்கு பாருங்கன்னு. அவங்க வந்து இந்த வாங்க கல்யாண மண்டபத்துக்குன்னு சொல்கிற அளவுலலாம் நான் இல்லை, அதை அவங்க தெரிஞ்சுக்கணும். ஃபைட்டில் கிவ் அண்ட் டேக் வந்து விஜயமாவும் நானும் செய்வோமோ, அது மாதிரி நடிப்பில் வந்து கிவ் அண்ட் டேக் வந்து ஒன்லி கார்த்திக். வர நீங்களாம் சாமி கும்பிட்றீங்க எல்லா பேலுகளும், உங்களுக்கு எவனும் காமிக்க மாட்டேறான், சாமி இல்லைன்னு சொல்கிறான், எனக்கு காமிக்கிறான் பாரு, இது எதுக்கு இது? நாங்களாம் நாடகத்துக்கு போகும்போது லுங்கி கட்டிக்கிட்டுல, ஏன்னா லக்கேஜ் எல்லாம் ஏற்றுறமே வரணுமே, நான் லுங்கி கட்டினோம்னா மேடாயிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு ஒலிக்காரம் நல்ல வெள்ளைக்கார மாதிரி வரணும். எங்களுக்கு பேர் நியூ காலேஜில் வந்து கூத்தடி கும்பல்னு வச்சுருப்பாங்க. ஐயா நம்ம பெருமாள் கோயில் வருது, அஞ்ஞானம் என்னடா நம்ம பெருமாள் உங்கள் பெருமாள், பெருமாளை பிரிக்கிறேன்னு சொல்லுவாரு. வாயா ஜேம்ஸு வா 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 வா, என்ன கையில் ஒன்றும் காணான்ட்டு எதை கிஃப்ட்டு ஒன்றுமே கொண்டாடலன்னு மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லுவார். இது வீட்டிலேருந்தே விட்டுருக்கலாங்க. ஒரு பேரல் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த பேரல் இருந்தப்போ அந்த நாடகம் வந்து முடிஞ்ச கையோட நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஏன் அதை வைக்கல? ஏன்னா அந்த டின்னை எடுத்துகிட்டு வந்துமே அதெல்லாம் போய் கொடுத்தீங்களாங்க, கரெக்டாக அங்கே வச்சிங்களா? அந்த இல்லைங்க வச்சுட்டோங்க, போய் தான் சொன்னேன். அவன் சொன்னான் வைக்கலன்னு, சும்மானத்துக்கு ஒரு போட்டு கொடுத்தாரு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்தீங்க ஷோ ஸ்டார் டுடேல இன்னைக்கு யார் வந்து வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ கணக்குன்னு பெருசாக பேசுறீங்களே, எங்களோட கணக்கு கொஞ்சம் கேளுங்க. ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளை கணக்கு, பசங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு, ஏழைங்க போடுறது நாள் கணக்கு, பணக்காக போடுறது பணக்கணக்கு, அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, மக்கள் போடுறது நம்பிக்கை கணக்கு. அந்த வரிசையில் இன்னைக்கு யாரை நம்ம வெல்கம் பண்ண வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, டத்தோ திரு ராதாரவி சார் அவர். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்துட்டு நான் அப்பா பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சார். ஸோ அப்பா எம்ஆர் ராதா சார் பற்றி. சரி, நீ கேட்குற கேள்வியே இல்லை, ரொம்ப சின்னதாக கேட்குறேன். அது எவ்வளோ பெரிய பதில்ன்றது உனக்கு தெரியுமா? கண்டிப்பாக சார். ஏன்னா அவர் இறக்கும்போது ஏஜ் ஆஃப் 72, அப்போ 72 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா த டே ஆஃப் பர்த்லேருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் லைஃப். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப சின்னதாக கேட்குறீங்க. பட் இஸ் அ கிரேட் ஆக்டர்னு சொன்னால் தானே இப்போ எல்லாருக்கும். ஆமாம் சார். பட் அவர் வந்து பெரிய புரட்சிக்காரன், உண்மையான புரட்சிக்காரன். அண்ட் ஒன் மோர் திங், அவர் இல்லைன்னா அந்த திராவிடம்ன்றதே கிடையாது. உண்மையிலே தந்தை பெரியாருக்கு வந்து ஒரு பெரிய சீடராக இருந்தார். அண்ணாதுரை அவர்கள் தான் பேரறிஞர் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினார். ஆனால் பேரறிஞர் தான் எங்கள் அப்பாவுக்கு நல்ல ஃப்ரெண்டு. பட் அவர் தந்தை பெரியார்கிட்ட விலகணும்னே இவருக்கு அவர் பெரிய விரோதி மாதிரி ஆக்கார். திராவிட இயக்கத்தை ரொம்ப பெரிய அளவில் வளர்த்தவர். இன்றைக்கி பெரியார் திடல், தஞ்சாவூரில் இருக்கிறது, இது திருச்சியில் இருக்கிற இடத்துலலாம் வந்து எங்கள் ஐயாவுடைய கலையரங்கம் இருக்குது எங்கள் அப்பா பேரில். எனக்கு ஒரே ஒரு மன வருத்தம் தான், அண்ணன் வீரமணிக்கிட்டே இருக்கிற எனக்கு ஒரே ஒரு மன வருத்தம் என்னென்னா, செப்டம்பர் 17 பெரியாருடைய 101வது பிறந்த நாளில் 1979 எங்கள் அப்பா இறந்தார். அதே தேதியில் இறந்தார். அதை குறிப்பிடவே மாட்டுறாங்க. ஐ டோன்ட் நோ வை. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்புறம் ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பிலிருந்து பிறந்தவர் அவர். அதையும் யாரும் குறிப்பிட மாட்டுறாங்க. ஐ டோன்ட் நோ வை. அதனால் எல்லாரும் போட்டு அணைச்சா கூட அவர் மேலே தான் வந்துக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஈவன் இந்த இதில் கூட பாருங்கள், வாட்ஸ்அப் இதிலெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது பூராவே எங்கள் ஐயாவுடைய ஸ்பீச்சு, அப்பாவுடைய இது அது மாதிரி தான் வைக்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த நடிகவேடுன்ற பட்டம் வந்து பட்டுக்கோட்டை அழகர் என்ன கொடுத்தது, அவர் கொடுத்த பட்டம். அதே மாதிரி இவர்கிட்ட நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது எங்கள் அப்பா கிட்ட. அதாவது எஸ்ஆர்விஎஸ்ன்னு ஒரு பஸ் சர்வீஸ் இருக்குது. அவங்க பாடி பில்டர், அவங்கெல்லாம் பாடி பில்டர்னா வண்டி பாடி பில்டர். அந்த இது கும்பகோணத்தில் இருக்குது. ஸோ அப்போ எங்கள் அப்பா வந்து அவர் திராவிட கழகத்துக்கார். ஸோ எங்கள் அப்பா வந்து அங்கே வந்து ஒரு வேன் ஆர்டர் பண்ணார். ஃபஸ்ட்டு கேரவேன் எங்கள் அப்பா தான். ஐ திங்க் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு கேரவேன் ஒன்று கொடுத்தது வந்து எங்கள் அப்பா தான். ஒரு வண்டி, ஒரு டாட்ஜ் வண்டி உள்ள சோஃபா கம் பெட்டு, டாய்லெட்டு ஃபெசிலிட்டிஸ் அண்ட் மேப்பு இதெல்லாம் போட்ட அப்புறமா டிரைவருக்கு இவங்களுக்கு உள்ள ஒரு ஸ்பீக்கரு, இது மாதிரி பண்ணார். அதை வந்து தந்தை பெரியார் அவர்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்திருந்தார். எஸ்ஆர்பிஎஸ்க்கு வருவார் தந்தை பெரியார்.
அவர் வரும்போது அவர் பார்த்தாரு. பார்த்த உடனே யார் வண்டி நல்லா இருக்கப்பான்னு கேட்டிருக்காரு. இல்லை எம்ஆர் ராதா. அப்படியே ராதாட்ட சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு எடுத்துக்கிறேன். உடனே ஃபோன் பண்ணாங்க எங்கள் அப்பாவுக்கு. அப்பா உடனே ஐயா ஐயாவை கேட்டார், எடுத்துக்க சொல்லுங்கள். அனாவசியமாக அந்த வேனை கொடுத்துட்டாரு. இப்போ அது வந்து எத்தனை கோடின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த விலைவாசியெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அப்படி கொடுத்தவர். ஏன்னா அவர் அந்த தலைமை மீது ஒரு பற்று கொண்டவர் அவர். கண்டிப்பாக. பட்டு என்னை பொறுத்தளவில் அவர் திராவிட கழகம் அது இதெல்லாம் பேசாமல் இருந்தால் இன்னும் நிறைய அவரை பற்றிலாம் பேசியிருக்காங்க. கலைஞர் அவர்கள் வந்து கலைஞர் பட்டம் கொடுத்தது என்னுடைய தந்தையார் எம்ஆர் ராதா. அதனால தான் கலைஞர் அவர்கள் எப்பவுமே நன்றியோடு எங்கள் அப்பாட்ட இருந்திருக்காரு. எல்லாருமே எங்கள் பெரிய இப்போ யூஎஸ்ஏல இருக்காங்க. எல்லாருமே இந்த திராவிட இந்த சிந்தனை கொண்டவர்கள் தான். பட் நான் வந்து இந்த சீர்திருத்தம் வரைக்கும் எனக்கு பிடிக்கும், பகுத்தறிவு வரைக்கும் எனக்கு பிடிக்கும். சீர்திருத்தம்ன்ற பேரில் மற்றவங்கள துன்புறுத்துறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் கலைஞர் வீட்டுக்கே நான் வந்து இந்த கருப்பு சட்டை இந்த கருப்பு இதோடு போவேன், வேட்டியோட. அப்போ கேட்பார் கலைஞர், நே இப்படி வந்திருக்கேன் என்ன, இல்லைங்கப்பா நான் சபரிமலைக்கு போகிறப்பேன், சிரிச்சுக்குவார். சி தட் மச் ஆஃப் ஒரு ஜென்டில்மேன். அதே மாதிரி வந்து என்னை ரொம்ப இந்த எங்கள் அப்பாவோட பழகின ஒரு இதில் வந்து இத்தனைக்கும் புரட்சி தலைவருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு பெரிய இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும். அது ஏன் நடந்தது, அதை நான் பேச வரல. ஆனால் நான் அவர் கோயம்புத்தூர் போகிறார், மாப்பிள்ளை சத்யராஜ் வீட்டு கல்யாணத்துக்கு போகிறார். அப்போ பெங்களூர் வழியாக தான் போவோம் இந்த ஃப்ளைட்டு. நானும் அதில் போகிறேன், ஷூட்டிங் போகிறேன் பொள்ளாச்சிக்கு. ஸோ எப்படியாவது புரட்சி தலைவர் ஏறிட்டார், ஞானகமாக இருக்காங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் உட்காந்தார். எப்படியாவது புரட்சி தலைவரை பார்த்துடணும்னு சொல்லிட்டு பெங்களூரில் நிற்கும் போது விருக்குன்னு ஏந்திரிச்சேன். எல்லா பேசஞ்சர்ஸ் இறங்கினோடனே நான் அந்த கியூவில் அப்படியே போயிட்டு டக்குன்னு போய் புரட்சி தலைவர்கிட்ட போய், ஐயா வணக்கம் ஐயா, நான் தான் ராதாரவி எம்ஆர் ராதா மாவன், அப்படியே கை பிடிச்சிக்கிட்டேன். அந்த கிரிப் இருக்குது பாருங்க, பிடிச்ச கிரிப். அப்பா இத்தனைக்கு உடம்பு சரியில்லை. இல்லைங்க ஐயா, நான் வந்து நடிகர் சங்க தலைவர் ஆனதுக்கப்புறமா உங்களை எத்தனையோ முறை முயற்சி பண்ணுறேன், பார்க்க விட மாட்டேறாங்க. அப்படி பார்த்தார் பண்ருட்டி ராமச்சந்திரன், ஒரு பார்வை தான். அந்த ஆள் அப்படியே பயந்துட்டார் பண்ருட்டியார். வாங்க தம்பி மெட்ராஸ் வந்தோன்னே எனக்கு சொல்லுங்கள், நான் உடனே கூப்பிட்டு போகிறேன்னு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து புரட்சி தலைவரை ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ தூரம் சிவாஜி அப்பாவுடைய ரசிகனும் அது மாதிரி எனக்கு ரொம்ப புரட்சி தலைவரை பிடிக்கும். அவருடைய ஆக்ஷன்ஸு அது இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். குற்றமில்லை நெஞ்சா என்னன்னு தெரியல, பாவம் மனுஷன். அவ்வளோ நல்ல நண்பர்கள் எங்கள் அப்பாவும் புரட்சி தலைவர். அப்புறமா தான் எங்கள் அப்பா கெட்டிங் அ பொசிஷனுக்கு வந்த உடனே, அப்போல்லாம் வந்து எப்படி வீடு கட்டுறதுக்கு ஒரே ஒரு ஃபேமிலி மேஸ்திரி மாதிரி ஃபேமிலி டாக்டர் வந்து ரத்னவேல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எல்லாருக்கும் டாக்டர். அதனால் அவர் தான் வந்து எங்கள் அப்பா பார்ப்பார். அப்போ ஏன்ச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கேட்டார் புரட்சி தலைவர். ஏன்னு நீங்கள் திருச்சியை போய் ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருக்கீங்க, திருச்சியிலே நாடக கம்பெனி அது இது சென்டராக வச்சுருக்கீங்க. இவர் ஒன்று, ராமச்சந்திரா, திருச்சி வந்து தமிழ்நாட்டுக்கு சென்டரான ஊரே திருச்சி தான். நான் எப்படி அதுதான் கேபிட்டலாக இருக்கும், தலைநகரமாக இருக்க வேண்டும் இப்படின்னு சொன்னாருங்க. இது உண்மை. பிற்காலத்தில் புரட்சி தலைவர் முதலமைச்சரான திருச்சி கூட தலைநகரமாக மாற்றலாமான்னு சொன்னார். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்புலாம் வந்து அதை அப்படியே ட்ராப் ஆச்சு. இதை வச்சு தான் சொன்னாரான்னு நான் சொல்லலை, இவங்க பேசிக்கிட்டது எனக்கு தெரியும்னு சொன்னேன், அவ்வளோதான். இதை வச்சு சொன்னாரா இல்லை அதை வச்சு சொன்னாரா, இந்த கான்ட்ரவர்சிக்கு நான் வரல. பட் ஒன் திங் எங்கள் அப்பா கிட்ட என்னென்னா, இஸ் எ வெரி கைண்ட் ஹார்ட்டட் மேனு. இன்னொன்று, அவர் பண்ணுற தர்மம் தெரியவே தெரியாது. அண்டு எல்லாத்துக்குமே ஒரு ஏடா கூடமாக இருப்பார். திருப்பதிக்கு வந்திருக்காரு எங்களோட. திருப்பதிக்கு வந்து அவர் என்ன செஞ்சார், அப்போ சௌகார் ஜானகியம்மா தான் ட்ரஸ்டியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஏடிசி காட்டேஜில் இப்போ பழசாகிடுச்சு, புதுசாக நிறைய கட்டிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த ஏடிசி காட்டேஜ் தான் அப்போ ரொம்ப ஃபேமஸ், கோயில் பக்கத்தில். அங்கே எங்கள் அப்பா உட்காந்துருந்தார். அவர் கோயிலுக்குள்ளே வர மாட்டார். நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பாக்கிட்ட காமிச்சாங்க, வெங்கடாஜலபதி நகையெல்லாம். எங்கள் அப்பா சொன்னார், பாரா நீங்களாம் சாமி கும்பிட்றீங்க எல்லா பயலுகளும், உங்களுக்கு எவனும் காமிக்க மாட்டான்,
நான் சாமி இல்லைன்னு சொல்கிறேன், எனக்கு காமிக்கிறான் பாரு, இது எதுக்கு இது ஐயோ எங்கள் அம்மா எல்லாம் தலையில் அடிச்சுக்கும், ஏன் சும்மா இருந்தா என்ன. பட் அவர் சொன்ன ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து எம்ஜிஆர் மேலே பெரிய நன்மதிப்பு வச்சுருந்தவர் கடைசி வரைக்கும். ஒன்லி ஆக்டர், யாரையுமே காப்பி அடிக்காமல் நடிக்கக்கூடிய நடிகன் வந்து எம்ஜிஆர் தான் சொல்லுவார். புரட்சித் தலைவர், நான் சொல்கிறது புரட்சித் தலைவர், அவர் எம்ஜிஆர்னு அவர் அப்பா சொல்லுவார். பட் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, எப்பவுமே குட்னஸ்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார் யார்கிட்ட இருந்தாலும் சரி. நாங்களாம் நாடகத்துக்கு போகும்போது லுங்கி கட்டிக்கிட்டுலாம், ஏன்னா லக்கேஜ் எல்லாம் ஏற்றுறமே வரணுமே, நான் லுங்கி கட்டினோம்னா நேடா இது லுங்கி கட்டிக்கிட்டு ஒலிக்கார நல்ல வெள்ளைக்கார மாதிரி வரணும்னு சொல்லுவார். அவர் பேச்சு வெள்ளைக்கார மாதிரின்னு சொல்லுவார். வெதர் இட் டசன்ட் நோ வெதர் தே பிலாங் டு யூரோப் ஆர் லண்டனா ஆஸ்திரேலியாவோ அதெல்லாம் தெரியாது. வெள்ளைத்தோல்ல வெள்ளைக்காரன், வெள்ளைக்கார மாதிரி வரணுன்ட்டு, ஆனால் பேண்ட் ஷர்ட்டை போட்டு வரணும்னு சொல்லுவார். அப்போ நாங்கள் சொல்லுவோம், எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார், அவர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பேசுவார் எங்கள் அப்பாட்ட. அப்படின்னா லுங்கி கட்டுறாங்கன்னா முஸ்லீம், அது அவர்களுடைய பாரம்பரிய உடைடா, நீயே அதை கட்டுற அப்படி திட்டுவார். அண்ட் முஸ்லீம்ஸ் மேலேயும் கிறிஸ்தவர்கள் மேலேயும் ரொம்ப ஒரு பெரிய பாசமுள்ளவர் அவர். அது திராவிட பேச்சிலேயே உண்டு. ஆரியர்களின் ஆதிக்கத்தினால் நாங்கள் எல்லாம் முஸ்லீமாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ மாறிவிடுவோம்னு சொல்லி தந்தை பெரியார் சொன்னதை இவர் ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்காரு, நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அதான் எனக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி நாங்களாம் கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷனில் படித்தவங்க தான். நான் வந்து டிகிரி படித்தது நியூ காலேஜ் முஸ்லீம் இன்ஸ்டியூஷன். பட் ஐ பிகேம் எ மேன், ஒரு இண்டிவிஜுவல் தாட்டோடு வந்ததுக்கு காரணம் வந்து லா காலேஜ். ஆமாம், அங்கே தான் வந்து மனிதனாக மாறினேன், அந்த ஆம்பளையாக மாறினேன். அது வரைக்கும் ஐ வாஸ் வெரி சைல்டிஷ். சும்மா நாடகம் போடுறது, அது அடிக்கிறது. எங்களுக்கு பேர் நியூ காலேஜில் வந்து கூத்தடி கும்பல்னு வச்சுருப்பாங்க. ஏன்னா நான் தான் இன்டர் காலேஜ் நாடகம் அது இதெல்லாம் போடுவோம். நான் எண்டமன் போர்டில் இப்போ ராஜமாணிக்கம் இருந்தார், அப்போ ஏசியாக இருந்தார். அண்டு கோயம்புத்தூரில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருந்தார் அமல்நாதன், பெரிய காங்கிரஸில் பெரிய லீடர். அண்ட் இஸ் ஆல்சோ லாயர் சிவான்னு, சிவசண்முகம்னு பேர். நித்யானந்தன் இருந்தால் செங்கல்பட்டில் இருந்துட்டார். அண்டு மதிவாணன் இருக்கார், ஜட்ஜாக இருந்தார், அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அப்புறம் இளங்கோன்னு அவரும் ஜட்ஜாக ரிட்டையர் ஆனவர் இருக்கார். ஸோ இது மாதிரி நிறைய பேர் நாங்கள் நாடக குரூப் காலேஜில் சொல்கிறேன், அது மாதிரிலாம் இருந்திருக்கோம். எம்ஆர் ராதா மகன் அப்படின்றது நான் எங்கேயுமே சொல்லி வாய்ப்புக்கே போனதில்லை. இதெல்லாம் ஒரே கேள்வி கேட்டு இவ்வளோ பதில் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக. ஏன்னா அந்த எம்ஆர் ராதான்ற ஒருக்குள்ள ஸ்கோப் அவ்வளோ இருக்குது. ராதா இல்லாத படம் சாதான்னு சொன்ன காலங்கள் இருக்குது. அந்த மாதிரி அவருக்குன்னு அமையிறதுன்னா அவருக்கு எழுத படிக்க தெரியாது, வேறு யாராவது சொல்லணும், ஓதணும், அவ்வளோதான். அது பேர் ஓதுறதுன்னு சொல்லுவாங்க. எப்படி தர்காலெல்லாம் ஓதுறது இருக்கோ அது மாதிரி அதை வச்சு சொல்லுவாங்க நாடக பாஷையில். டைலாக் ஓதுறான்னு சொல்லுவாங்க. ஓதணும்னா அப்படி சொல்லிட்டாங்கன்னா இவர் ரெடி ஆகிடுவார். நான் பார்த்தது ஷூட்டிங் வந்து பாவமண்ணி பொண்ணு பார்த்தேன், தாமரை குளம் ஒன்று பார்த்துருக்கேன். தாமரை குளம் வந்து ரொம்ப சௌகரமாக தூக்கிட்டு குதிரையில் வச்சுக்கிட்டு போவார், அந்த சீன் பார்த்துருக்கேன். பட் பாவமன்னிப்பில் பார்த்தது ஞாபகம் இருக்குது. பாவமன்னிப்பில் ஒரு பார்த்தது வந்து இந்த குழந்தைங்க பிறந்த நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்றது, டைலாகே இல்லை, எல்லோரும் வராங்க. அப்போ ராமாராவணன் ஐயா தெரியாதே, ராமாராவணன் வந்து எங்கள் நாடக கம்பெனியில் இருந்தவர். அதனால் அவருக்கு ரொம்ப நெருக்கம் எங்கள் அப்பா. அவர் நிறைய படத்தில் அசிஸ்டண்ட்டாகவே வருவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாகப்பிரிவினையிலையும் கூட வருவார் பரமசிவம்னு, இதுலேயும் பாவமன்னிப்புலையும் கூட இருப்பார். அப்போ அவர் வரும்போது கடவுளை கண்டேன்லாம் இருப்பார். அவர் வரும்போது பக்கத்தில் அவர் வச்சுக்கிட்டு, ஆனால் ஐயா நம்ம பெருமாள் கோயில் வருது, அஞ்ஞானம் என்னடா நம்ம பெருமாள் உங்கள் பெருமாளை பிரிக்கிறேன்னு சொல்லுவார். இவர் போட்டிருக்கிறது பட்டை குங்குமம் எல்லாம் வச்சுருப்பார். ஆனால் சட்டையர் வந்து காடை தான் பண்ணுறாரு. இவர் நெவர் கம் அவுட் ஆஃப் தட், அந்த லைன்லேருந்து வெளியே வரவே மாட்டார். அதே மாதிரி அப்புறமா கடைசியில் ஜேம்ஸ் ஐயா வருவார், சுப்பையான், எஸ்வி சுப்பையான் வருவார். அது பாலிய ஸ்நேகிதர் கதையில் வாயா ஜேம்ஸு வா 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 வான்னு கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே அப்படியே கட்டி பிடிச்சிக்குவார். கட்டி பிடிச்சிட்டு குழந்தைங்க பிறந்த நாளைக்கு எல்லாம் வந்திருக்காரு, என்ன கையில் ஒன்றும் காணான்னு சொல்லுவார். எதை கிஃப்ட்டு ஒன்றுமே கொண்டாடலையான்னு, மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லுவார். இதை வீட்டிலேருந்தே விட்டுருக்கலாமே, சுட்டு கூப்பிட்டு போயிடுவார், உள்ளே கூப்பிட்டு போயிடுவார் அவர். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சில நகாஸ் எல்லாம் அவர்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும். ரங்கராவ் ஏதோ ஒரு படத்தில் கேட்பார்,
மாப்பிள்ளை என்ன செஞ்சிட்ருக்காரு, பஜ்ஜி தின்னுட்டுருக்காரு. இல்லை வாயில் ஏதோ வாயில் என்ன இருக்கோ ஏதோ ஒன்று சொல்லுவார். எங்கள் அப்பா ஒன்றும் இல்லை, வாயில் ஒன்றும் இல்லையா திறந்துக்கிட்டு. அந்த மாதிரி நிறைய நகாஸ் பண்ணுவார். அண்ட் ரங்கராவப்பா வந்து ரங்கராவப்பா சி சுப்பையா டிஎஸ் பாலையப்பா எங்கள் அப்பா வந்து ரொம்ப நெருக்கம். நாகேஷப்பா வந்து எங்கள் அப்பாவுடைய பயங்கர ஃபேன். அவர் வார்டன் ஃபேன். எனக்கு இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் வருத்தம் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு எதுவும் கிடச்சது. ஏன்னா எங்கள் அப்பாவே வந்து சிறந்த குணச்சித்திர நடிகர்னு சொல்லிட்டு அந்த பாவமணிப்பில் செலக்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. அதுக்கு ஒன்று அவர் வந்து ஏன்டா பாஷை தெரியாது இந்திக்கார பயிலுக்கு என்னை படம் பார்த்துட்டு நல்லா நடிக்கிறேன் என்ன கூப்பிட்றது, அப்படா பரிசு வேணான்னு சொல்லிட்டு அவன் அலைஞ்சிட்டு ஓடுவான் அந்த பரிசுனா. அப்படி சொன்னவர் அவர். அது மாதிரி அவருக்கெல்லாம் வந்த பத்மஸ்ரீ அவார்டோ எதுவுமே கொடுத்ததில்லை. ரங்கராவப்பாக்கெல்லாம் கிடச்சதில்லை, டிஎஸ் பாலையன்னு கிடச்சதில்லை, எஸ்வி சுப்பையான்னு கிடச்சதில்லை. அந்த வரிசையில் நாகேஷாருக்கும் கிடச்சதில்லை. கண்டிப்பாக சார். நாகேஷாருக்குலாம் கிடச்சிருக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தேவர் நாட் ஹானர்ட். எங்கள் அப்பாவை மட்டும் சொல்ல மாட்டேன், கிரேட் ஸ்டால்வர்ட்ஸ் அவங்கெல்லாம். தேவர் நாட் ஹானர்ட். கோல்டன் பீரியடு அவங்க பீரியடில் கோல்டன் ஏரா, அதெல்லாம் தேவர் நாட் ஹானர்ட் அட் ஆல். சும்மா பாலிடிக்ஸை கையில் வச்சுக்கிட்டு சும்மா இது பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அண்டு திஸ் மேன் எங்கள் அப்பா வந்து எப்பவுமே எதிர்நீச்சல் வீரன் கடைசி வரைக்கும். சினிமாலெல்லாம் நடித்ததெல்லாம் கூட ஒரு எதிர்நீச்சலோடு வாழ்ந்தவர். கண்டிப்பாக சார். அப்பாவை பற்றி வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது இதில் நான் கேட்டேன். எப்படின்னா ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நாடகம் வந்துட்டு போட போகிறப்போ ஒரு பேரல் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த பேரல் இருந்தப்போ அந்த நாடகம் வந்து முடிஞ்ச கையோட நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஏன் அதை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் வந்து சொன்னதா. ஸோ அந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்டான ஒரு அதாவது மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த நியூஸ் எப்பயுமே இதுதான். இந்த வைக்கோல ஒரு காரில் ஏற்றிட்டு போனாருன்னு சொன்னாங்களே, அது மாதிரி மிஸ்இன்டர்பிரிட்டேஷன். அதெல்லாம் அவர் சிவாஜி பாக்கிட்ட போய் காரும் கேட்கல, இவர் எப்பவும் கேட்கவும் மாட்டார். அவர் இம்பாலாவில் வந்திருந்தார் எங்கள் லேண்டுக்கு கிளம்பாக்கம் பக்கத்தில். அப்போ வந்தவுடனே எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி வைக்க பிரிவு வரலைங்க, அதனால் ஒரு 10 பிரி கொண்டாந்துருங்கன்னா அந்த காரில் ஏற்றிட்டு வந்துட்டார். ஏற்றிட்டு வந்து ஒரு சும்மா இல்லாமல் நேரம் வாகனியில் போய் இறங்கி நான் ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டு கன்னியப்பா எங்கள் ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவர் வண்டியிலே உட்காந்துருக்காரு. கன்னியப்பா இதை அப்படியே தோட்டத்தில் போய் இறக்கி விட்டுறான்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த ஒரு சின்ன இன்ஸ்டண்ட்டை இவர் போய் சிவாஜி பாட்டை காரு கேட்டார், அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார், உன்னை வைக்க ஏற்றிட்டு வந்தார். இப்படி ஒரு கதையை விட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். இது எல்லாருமே உண்மையை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல. அது மாதிரி தான் பல கதைகள் மிஸ்இன்டர்பிரேட் ஆகுறது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே என்னது, வாட் இஸ் இட் யூஸ் இட், அது வந்துட்டு என்னென்னா ஒரு பேரல் வந்து அது வந்து எப்படின்னா சாப்டூர்ன்ற ஊர்லேருந்து சொல்கிறோம், விருதுநகர் பக்கத்தில். அது ஒரு 1 day மாதிரி வருது, மலை அடிவாரத்தில் இருக்கிற ஊர். அது சுற்று வட்டாரம் பூரா இருக்கிற ஒரு 18 கிராமம். அந்த 18 பட்டின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி 18 கிராமங்கள், 18-20 கிராமங்கள். எல்லாருமே நாடம் பார்க்க இங்கே தான் வரணும். அது ஒரு ஜமீன்தார் ஊர். நாங்களாம் ட்ரூப்பில் இருக்கோம், போய்ட்டோம். எங்கள் அப்பா அப்புறமா லேட்டாக தான் வருவார். கரெக்டாக அந்த 10 மணி நாடகம்னா ஒரு 6 மணிக்கெலாம் வந்துடுவார். வந்துட்டு 7 மணிக்கெலாம் மேக்கப் போட்டுருவார். நாங்கள் வந்து 9:15 போடுவோம் மேக்கப், 9:30 போடுவோம். கணாமனான்னு திட்டுவார். அதாவது அவர் கெட்ட வார்த்தை சரளமாக வரும். அப்போ எங்கள் அப்பா வந்து வந்தார். மேடை வந்து மண்ணிலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு மேடு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் நாங்கள் ஸ்க்ரீன் கட்டியிருந்தோம். எங்கள் அப்பா வந்தார். யாரா அவன் ஸ்க்ரீன் கட்டினவன்? ஒன்று அவன் ஸ்ரீதர், பிரபாகர் எல்லாம் நான்லாம் கட்டினேன் தானே. நான்லாம் ஒன்றும் சொல்ல அவங்க அம்மா இருந்தேன். ஏன்னா அவர் கேட்டு ட்ரெண்டே தெரியுது ஏதோ கோவத்தில். டே போட்டு ஒரு 2 கட்டணத்தை திட்டு முன்னாடி இருக்கிறவன் அப்படி தட்டி என்னை கூப்பிடுவோன்டா. அந்த மாதிரிடா போடுறது ஸ்டேஜ். நான் வர வழியில் ஒரு ரோடு ரிப்பேர் பார்த்தேன். அங்கே டின்னு வச்சுருக்காங்க, தார் டின்னு. போய் வண்டியில் போய் ஏற்றிட்டு வச்சு அந்த ஜமீன்தார்கிட்ட சொல்லி வண்டிங்க வேனுங்கெல்லாம் அனுப்பிச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து அதை மேலே வெயிடான்னு சொன்னார். அடுக்குனாங்க, சுற்றி கயிற்றை கட்டினாங்க. கயிற்றை இறுக்கி 2-3 கயிறை போட்டு கட்டி அது மேலே மண்ணடிச்சு அது மேலே வைக்க போட்டு அது மேலே திருப்பி தார்பாயை போட்டு இப்போ ஸ்டேஜ் ரெடி ரைட் சொன்னார். முடித்ததுக்கப்புறமா அவர் போயிடுவார். அதுக்கு அடுத்த நாள் ஏன்னா அந்த டின்னை எடுத்துகிட்டு வந்தோமே அதெல்லாம் போய் கொடுத்தீங்களாங்க, கரெக்டாக அங்கே வச்சிங்களா அந்த இடத்துல? இல்லைங்க வச்சுட்டோங்க. போய் தான்
வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அப்படியா? அவன் சொன்னான் வைக்கலன்னு. சும்மா ஒரு போட்டு கொடுப்பாரு. இல்லைங்க இப்போ காலையில் வரும்போது தான் வச்சேன். என்னடா டேய் முதல்ல எப்படி வைக்கணும்டா, அவர் ரோடு போடுறாங்க கவர்மெண்ட். அந்த காலத்தில் அவ்வளோ ஈஸியாக இருந்தது. இப்போ தட் யூ கேனாட் டூ. அப்போ அந்த காலத்தில் வந்து எங்கள் அப்பா தான் இண்டஸ்ட்ரியிலே ஒரே ஆள், நான் இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லி சாவர வரைக்கும் இருந்தவர். இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது, சொன்ன உடனே உள்ள தூக்கி வச்சுக்குவேன். அது காலங்கள் வேறு. அதாவது இங்கே மட்டும் இல்லை, சிங்கப்பூர் மலேசியாவில் ஸ்பீச்சில் கூட சொல்லியிருக்காரு இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டேன். அண்டு ஒன் மோர் திங், அவர் வந்து எம்ஜிஆருடைய ஷூட்டிங் கேஸுக்கு பிறகு அவர் வந்து கலைஞர் சப்போர்ட் விங் எடுத்தார். ஏன்னா கலைஞர் இல்லைன்னா எங்கள் அப்பா வந்து ஜெயிலை விட்டு வெளியே வந்திருக்க முடியாது. ரிலீஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். பட் தெர் வாஸ் சம் இன்ஃப்ளூயன்ஸ் எங்கள் அப்பா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி. சரின்னு சொல்லிட்டு கலைஞர் என்ன செஞ்சாருன்னா, டக்குன்னு எம்ஆர்ஆர் ரிலீஸ் பண்ணு. மாதவன் அண்ணன் இருக்கார்ல, சிங்கமுனேரி மாதவன், பி மாதவன், அது பி மாதவன், அவர் இது ஒரு மாதவன், அவர் தான் மினிஸ்டர் இருந்தார், லா மினிஸ்டர். அவர்கிட்ட சொல்லி ராதா வெளியே அனுப்பிச்சிட்டுன்னு சொன்னார். ராதா அண்ணன் வெளியே அனுப்பணுன்னா வெறும் டாக்ஸியில் வந்து இறங்கினார் எங்கள் அப்பா. இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அன்னோன்யம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் அவர் எப்பயுமே எல்லாருக்குமே இஸ் நாட் அ மேன் வித் த மாஸ்க். எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் நான் சொல்கிறேனே, அந்த மாதிரி ப்ராப்ளம் அவர் நிறைய சந்திச்சிருப்பார் ஒன்றும் இல்லாத காலங்களில். இப்போ இவ்வளோ இருக்கிற காலங்கள், இப்போ ராதாரவி தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லி ஏதோ ஒன்று வெட்டி போட்டால் கூட நான் வந்து வேற ஒரு சேனலுக்கு பதில் சொல்லலாம். இப்படி நான் சொல்லலை, அது வெட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்ஸை சொல்லியாச்சு, பேப்பரில் நியூஸ் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளோ எதிர்ப்பை வச்சுக்கிட்டு அவர் எப்படி சமாளித்தார்ன்றது. ஏன்னா இஸ் நாட் அ மேன் வித் த மாஸ்க். எதுவுமே ஓப்பனாக பேசும். அதே பழக்கம் எனக்கும் நல்ல வேலை, இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட். எங்கள் அப்பாகிட்ட நான் எடுத்துக்கிட்டது அது ஒன்று தான். அதனால் நமக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. பட் எதிர்ப்பு இருக்கிறது தானே நல்லது. ஏன்னா அலையோடு அடிச்சுக்கிட்டு போகிற மீன் வந்து செத்த மீன் சொல்லுவாங்க. அலையை எதிர்த்து போனால் தான் உயிரோடு இருக்கிற மீன் அர்த்தம். நீரில் அது மாதிரி தான் நம்ம லைஃப். கண்டிப்பாக சார். அடுத்தது கேள்வி என்னன்னா, விஜயகாந்த் சாருக்கும் உங்களுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப், உங்களை பற்றி விஜயகாந்த் சார் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து திருப்பி சொல்லணும்னா நிறைய கதைகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் திருப்பி நடுவில் ஏதாவது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக கொஞ்சம் நம்ம சொல்லி அழுதுவோம், இது எதுக்கு தொல்லை, அதனால் நான் அவ்வளோவா என்ட்ரு பண்ணுறதில்ல. இருந்தாலும் சகோதரர் விஜயகாந்த் அவர்களை நான் பார்க்கணுன்றது கூட அந்த அம்மா கூட ஒரு பேட்டி கொடுத்தது, அதை மட்டும் பார்த்தேன். யார் அவங்க மனைவி சொன்னாங்க. ஈவன் ராதாரவி இவங்க வடிவுக்கரசியெல்லாம் மேடையில் சொன்னாங்க, விஜயகாந்த் பார்க்க விட மாட்டேங்க, நாங்கள் பார்க்க வர சொல்கிறோம், நாளைக்கு வாங்க கல்யாண மண்டபத்துக்கு பாருங்கன்னு. அவங்க வந்து இந்த வாங்க கல்யாண மண்டபத்துக்குன்னு சொல்கிற அளவுலலாம் நான் இல்லை. அதை அவங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக சார். முதல்ல யாரை பற்றி என்ன சொல்கிறோன்றது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா டைரக்டர் யூனியன்லேருந்து ஒரு 10 பேர் போயிருக்காங்க, அவங்கள அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சகோதரர் நெப்போலியன் போயிருக்காரு, அவங்களாம் அலோவ் பண்ணுறாங்க. பட் அது ஏன் நம்மளை அலோவ் பண்ண மாட்டேங்க எனக்கு தெரியலையே. பட் இருந்தாலும் சகோதரர் விஜயகாந்த் வந்து நான் சொல்லக்கூடாது. சகோதரர் விஜயகாந்த் தான் எங்கள் டீம் கேப்டன் மாதிரி வச்சுருப்போம். ஏன்னா ஹீரோ. அப்புறம் வாகை சந்திரசேகர் அவரும் ஹீரோ தான். அண்டு பாண்டியன் ஹீரோ. காமெடியன் வந்து எஸ்.எஸ். சந்திரன், வில்லன் வந்து நான். ஆமாம். இப்போ அதில் ஒரு சின்ன ஒரு காமெடி ரோல் இதுன்னா தியாகு. இந்த ஒரு 6 பேரோட அந்த 5 பேர் ரொம்ப கூட்டாகவே இருப்போம். அண்டு விஜிமாவோட வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கம். இந்த சென்ஸ் அவர் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், மேக்சிமம் விஷயமும் எனக்கு தெரியும். இப்போ லியாக்கத் அலிகான் வந்து அவர் படத்துக்கு நிறைய எழுதியிருப்பார்ல, அதில் எவ்வளோ பர்சனலாக போயிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. பட் எங்ககிட்டலாம் வந்து அவர் இப்போ என்கிட்டயோ வாகை சந்திரசேகர்கிட்டயோ பர்சனலாக நிறைய விஷயம் தெரியும். ஐ நோ இன் அண்ட் அவுட் ஆஃப் சகோதரர் விஜயகாந்த். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளை பார்க்க விட மாட்டேன். தட் இஸ் ஆல். அதர்வைஸ் நான் யாரையும் பார்த்து நான் இவரை பார்த்து வளர்ந்தவன் அவரை பார்த்து வளர்ந்தவன்லாம் கிடையாது. ஐ எம் ஆல்ரெடி சன் ஆஃப் அ கிரேட் மேன். இருந்தாலும் நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன் எம்ஆர்ஆர் பிள்ளைன்னு சொல்லி நான் வாய்ப்பு கேட்டதே இல்லை. நான் நல்லா வந்ததுக்கப்புறம் தான் இவர் தான் எம்ஆர்ஆர் பிள்ளைன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக. அது எப்போ உயிர் உள்ளவரை உஷால டி ராஜேந்தர் என்னை எங்கள் அப்பா மாதிரி பேச வச்சதுனால 2 சீனில் இவர் எம்ஆர்ஆர் பிள்ளை.
அப்போ குத்துறாங்க. அதுக்காக சொல்கிறேன், நமக்கு எல்லாமே ஒன்று தாங்க. சகோதரர் விஜயகாந்த் வந்து என் மேலே எப்பவுமே அன்பு உள்ளவர். நானும் என் வீட்டுக்கு வரக்கூடிய நடிகர்களில் நாங்கள் 5 பேர் எப்போயுமே எங்கள் வீட்டில் சைட் கிரவுண்டில் எப்பவுமே வி யூஸ் டு மீட். அது மாதிரி எங்கள் வீட்டுக்கு வர்றவர் வந்து சகோதரர் விஜயகாந்த், வாகை சந்திரசேகர், உயிரோடு இருக்கும்போது எஸ்எஸ் சந்திரன். இங்கே மட்டும் இல்லை, நான் வாடகை வீட்டுக்கு போயிட்டேன் நடுவில். இது வந்து ஏலத்துக்கு வந்து ஒரு பிரச்சனையாச்சு. அப்போ அவர் வந்து என்ன செஞ்சார்னா அங்கே வந்தார் என்னை வந்து பார்க்க. வாகை சந்திரசேகர் வந்திருக்கார், எஸ்எஸ் வந்திருக்கார். அது மாதிரி நாங்கள் ஒரு 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 குடும்பமாக வாழ்ந்தது. சகோதரர் விஜயகாந்த் பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா திருப்பி பக்கமாக சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான். கண்டிப்பாக சார். இனிமேல் வந்து விஜய் மாதிரி ஒரு தர்மகுணம் வந்து புரட்சி தலைவருக்கு பிறகு நான் பார்க்க தர்மகுணம் கொண்ட ஒரு மனிதன் சகோதரர் விஜயகாந்த் அவர். ஒன்று அவருக்கு எது எல்லாருமே மைனஸ்ன்னு அவர்கிட்ட சொன்னாங்களோ அதெல்லாம் ப்ளஸ் ஆக்கினார் அவர். அண்டு சில டைமில் ஈ வாஸ் காம்படிட்டிவ் டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். இவரே பெரிய ஆர்டிஸ்ட் தான், பட் ஈ வாஸ் காம்படிட்டிவ். அது நம்ம உண்மையும் தான் ஒத்துக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், அவர் வந்து புரட்சி தலைவர் மாதிரியே படத்தில் என்ன செய்கிறாரோ அதே வாழ்க்கையில் செய்வார். ஏழைங்களுக்கு உதவி செய்கிறது, இந்த சாப்பாடு போடுறது. இந்த ரோகிணி பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, ரோகிணி தான், அதை அவர் எடுத்துகிட்டு அங்கே தான் இருந்தார். யூ மஸ்ட் see the crowd. நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அடேங்கப்பா, யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம், போகலாம், கேள்வியே கிடையாது. அது ஒரு மெஸ்ஸு நடந்துக்கிட்டே. அந்த மாதிரி ஒரு மனிதனை இனிமேல் பார்க்க முடியாது. உழவன் மகன் அவர் எடுத்த ஃபஸ்ட்டு படம், அதில் நான் நடிக்கிறேன். நடிக்கும்போது என்கிட்ட 5,4 லட்சம் ரூபா கொடுத்துட்டார். யார்? புரட்சி தலைவர், அதாவது விஜயகாந்த் அவர் 5,4 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்துட்டு டே ரவி நீ கொஞ்சம் பார்த்துக்கிடாதான்னு கோபிச்செட்டிப்பாளையத்தில் முதல்ல ஒரு 3 நாள் 4 நாளைக்கு நான் வரலடா, அப்புறம் தான் வருவேன். என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. அப்போ மாதவன் ஒருத்தர் தான், மாதவன் மேனேஜரு, ராதா, அவர் ராதாலாம் சின்ன பையன். அப்புறம் தான் மாதவன் தான் கொஞ்சம் மெயினாக இருந்தான். அப்போ இருக்கும்போது ஆபாவான, அதாவது சின்ன நாங்கள் கூப்பிடுவோம், பட் ஆபாவான சினிமாவில் அற்புதமான ஒரு டைரக்டர். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட் வந்து செல்லுமணிக்கு பிறகு அவர் தான் நிறைய கொண்டாந்தார் ஆளுங்களை. அப்போ ரஜினி சார்கிட்ட சொன்னேன், ரஜினி சார் சொன்னார், முத்து படத்தில் நீங்கள் தான் நம்ம அட போங்க சார், சும்மா வயசான வேஷமாக கொடுக்காதீங்க சார், நான்லாம் நல்ல காமெடி பண்ணுவேன், அதை பண்ணுவேன். அதெல்லாம் அவரோட அந்த அருணாச்சலான்னு ஒன்று இருந்தது, அங்கே தான் இருந்தார் அவர் ஆஃபீஸு. அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது, இல்லை இந்த படத்தில் எனக்கு ஆசை. முதல்ல அண்ணாமலையில் செஞ்சேன், ஒத்துக்கிட்டு செஞ்சேன். அதில் சரத் உங்கள் பையன்னு சொன்னார். அங்கே பார்க்கும்போது ஃப்ளோரில் பார்த்தா சரத் பாபு இருந்தார். யோ, இயற்கையாகவே அவங்களுக்கு சரத் பாபு என்னோட பெரியவர். இல்லை சார், என்னோட பெரியவர் சார், நான் சரத்குமார் நினச்சிட்டேன். சரத்குமார் இஸ் மை குட் ஃப்ரெண்டு அண்ட் ஹி வாஸ் மை ஜூனியர் இன் மை காலேஜு. இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு. அப்படி சொல்லும் போது நான் சரத்குமார் நினச்சேன். இல்லை எனக்கு ஆசைங்க சொல்லிட்டார். ரைட். பிறகு அப்புறமா இந்த முத்தில் மட்டும் அவர் என்ன செஞ்சார்னா, நீங்கள் தான் நடிக்கணும் இல்லைன்னு. வாங்க சும்மா வயசான வேஷமாக இல்லை எனக்காக செய்யுங்க. ஏன்னா என்னை அரைகிற சீன் இருக்கு, ரகுவரன்லாம் அரைஞ்சா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க, நீங்கள் அரைஞ்சிங்கன்னா ஒத்துக்க. அரைகிற சீன் அது இந்த பாட்டில் கொடுத்துட்டு பிரச்சனையில் அரைவார், நான் அரைஞ்சிருவேன். அப்போ இந்தம்மா என்ன அரைஞ்சிடும், பெரிய ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க, மன்னிச்சுன்னு சொல்லிட்டு ஷார்ட் நான் வைக்க ரவிக்குமார் அவ்வளோ பிரமாதமாக வைப்பார். அப்படியே ரஜினியை பார்த்துக்கிட்டே நடந்து போவேன் வெளியே போகும்போது. என்னையாடா மன்னிப்பு கேட்க வச்சுட்டு. அதனால் அந்த படத்தில் அவர் அது மாதிரி நாங்கள் ரொம்ப எல்லாரோடையுமே அன்னோன்யமாக தான் இருப்பேன். நான் எனக்கு பட்டுன்னு பேசுவேன், அதுவும் ஒரு தொல்லை என்னோட. சிலது எங்கள் அப்பா கூட பாருங்கள், ரங்கராவ் ஐயா இருந்தார்ல, அவர் எப்பவுமே லேட்டாக தான் வருவார் ஷூட்டிங். ஃபஸ்ட்டு டிகிரி மேன் அவர். எப்படி அசோகன் பிஏ டிகிரி வாங்கினாரோ
அதுக்கப்புறமா வி கோபாலகிருஷ்ணன் எம்ஏ வாங்கினார். இவரு ஒரு டிகிரி ஸ்டூடெண்ட். யார்? ரங்கராவையா. ரங்கராவ் வரும்போது எங்கள் அப்பா இல்லை, ஏன் ரங்கராவ் என்ன நீ குட் ஃபாதர் லேட்டாக வர, நான் பேட் ஃபாதர் சீக்கிரமாக வரேன்னு சொல்லி டாக்டர் பண்ணார். இது வெரி குட் ஃப்ரெண்டு எங்களுக்கு. இப்போ வந்து பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் இந்த ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வரோம்னா எல்லார் வீட்லேயும் போய் கொடுப்போம். பாலையப்பா வீட்டில், இவங்க வீட்டில், அவங்க வீட்டில், இவங்க வீட்டிலலாம் போய் கொடுத்துட்டு வருவோம். ரங்கராப்பா வீட்டில், சுபேன வீட்டிலலாம் கொடுத்து நான் போயிருக்கேன். நானே காரில் போயிருக்கேன். அதெல்லாம் அந்த மாதிரி காலங்கள் வராதுங்க. இப்போ எங்கள் பீரியட் வரைக்கும், அதாவது சகோதரர் விஜயகாந்த், சரத்குமார், பிரபு, கார்த்திக்கு, முரளி, அந்த ஒரு பீரியட் இருக்கு பாருங்க, அது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன்.